ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு வெளியிட்ட மாதிரி திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போறாங்க? சரி, அனைவருமே அவருடைய எதிர்பார்த்து இருக்கு இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அனைவருமே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சட்ட நேரத்தில் வெளியிடும், இந்த இப்போ வெளியிடும் அப்படி வெளியிடும். நம்மளும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து சில அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்கோம். முதல் மாவட்டமா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டத்துல மட்டும்தான் ரேஷன் ஷாப் உடைய ரிசல்ட்ஸ் தற்சமயம் இந்த ப்ரொவிஷனான செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து என்ன தகவல் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமா புரியுங்க. ஸோ அப்டேட் யாருக்கு அப்டேட் கொடுக்க போறாங்க, எந்த மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு ஃபைனலா தெரியுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாசங்கள் ஆயிடுச்சு இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் எதிர்பார்த்து. கடந்த நவம்பர் டிசம்பர் 2024லயே பாத்தீங்கன்னா நேரடியான நேர்காணல் முடிச்சு சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு உண்டான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல. இன்னும் இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பப்ளிஷ்ல நிறைய ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாதாங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயம் இந்த மந்த் எண்டுக்குள்ளார, ஸோ இந்த ஜூன் மாசத்துடைய இறுதி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த ஜூனுடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டத்தை வெளியிடுவாங்க அப்படின்ற நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் செய்ய போறாங்க. சேலம், நாமக்கல், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு 2 மாவட்டத்துக்கு 100% இன்னைக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். கட்டாயம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இன்று இந்த 2 மாவட்டத்துல ஏதாச்சும் ஒரு மாவட்டத்திற்கு இன்று ஒரு ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போறாங்க. ஸோ ரிசல்ட்டை பத்தி அப்டேட் தான் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளார இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கிற நபராக இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ மேல பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நிறைய குளறுபடிகள் எல்லாமே ரிசல்ட்ல போயிருக்கு. எஸ்எம்எஸ் மெயில் மூலமா அனுப்புறோம் அப்படி எல்லாமே நிறைய பேர் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுங்க. எஸ்எம்எஸ் மெயில் எல்லாமே கிடையாது. ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற இந்த டிஆர்பி உடைய இணையதளத்துல மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யவும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பாத்தீங்கன்னா அந்த டிஆர்பி உடைய இணையதளம் செயல்பட்டு இருக்கு. அந்தந்த மாவட்டத்துல நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, அந்தந்த மாவட்டத்துடைய டிஆர்பியுடைய இணையதளத்தை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அவ்வப்போது. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுங்க. சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவு தாங்க கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய மாவட்டத்துல தேர்ச்சி பெறல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 30 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 18 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரக்தியில இருக்காங்க. இப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா மறு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஆண்டு தேர்ச்சி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. புதிய அப்டேட் பாத்தீங்கன்னா கொடுக்கறக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசு வேலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலை தான். ஆனா பட் கூட்டுறவுத்துறையின் கீழே இது ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையில நீங்க டெம்பரரியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்க முதல் பட்டதாரி டிகிரி எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஏதாவது உங்ககிட்ட முன்னுரிமை பட்டியலில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் ஏதாச்சும் இந்த எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி கோட்டால இருந்தீங்க அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து புதிய அப்டேட் எல்லாமே வெளியிட போறாங்க. ஸோ இப்போ தயாராகி கொள்ளுங்க. ரிசல்ட் வெளியிடுறதுக்காக இன்னும் சில மணி துளிகள்ல உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப் உடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமாக அனைத்து விதமான அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு ரேஷன் ஷாப்போட ரிசல்ட் எப்போது வெளியிடப்பட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து டாக்குமெண்ட்டுமே திரும்பவும் வெரிஃபிகேஷன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ்ல வரவங்க மீண்டும் உங்களோட டாக்குமெண்ட்டை ரெடியா வச்சுக்கோங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குண்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு வெளியிட்ட மாதிரி திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டத்துங்களில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க? ஸோ அனைவருமே அவருடைய எதிர்பார்த்து இருக்கு இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சட்ட நேரத்தில் வெளியிடும், இந்த இப்போ வெளியிடும், அப்படி வெளியிடும். நம்மளும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து சில அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்கோம். முதல் மாவட்டமா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டத்துல மட்டும்தான் ரேஷன் ஷாப் உடைய ரிசல்ட்ஸ் தற்சமயம் இந்த ப்ரொவிஷனான செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து என்ன தகவல் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமா புரியுங்க. ஸோ அப்டேட் யாருக்கு அப்டேட் கொடுக்க போறாங்க, எந்த மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு ஃபைனலா தெரியுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாசங்கள் ஆயிடுச்சு இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் எதிர்பார்த்து. கடந்த நவம்பர், டிசம்பர் 2024லயே பாத்தீங்கன்னா நேரடியான நேர்காணல் முடிச்சு சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு உண்டான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல. இன்னும் இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பப்ளிஷ்ல நிறைய ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்றது கேள்விக்குறியா தாங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயம் இந்த மந்த் எண்டுக்குள்ளார, ஸோ இந்த ஜூன் மாசத்துடைய இறுதி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த ஜூனுடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டத்தை வெளியிடுவாங்க அப்படின்ற நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் செய்ய போறாங்க. சேலம், நாமக்கல், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு 2 மாவட்டத்துக்கு 100% இன்னைக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். கட்டாயம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இன்று இந்த 2 மாவட்டத்துல ஏதாச்சும் ஒரு மாவட்டத்திற்கு இன்று ஒரு ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போறாங்க. ஸோ ரிசல்ட்டை பத்தி அப்டேட் தான் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளார இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கிற நபராக இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ மேலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நிறைய குளறுபடிகள் எல்லாமே ரிசல்ட்ல போயிருக்கு. SMS மெயில் மூலமா அனுப்புறோம் அப்படி எல்லாமே நிறைய பேர் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுங்க. SMS மெயில் எல்லாமே கிடையாது. ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற இந்த டிஆர்பி உடைய இணையதளத்துல மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யவும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பி உடைய இணையதளம் செயல்பட்டு இருக்கு. அந்தந்த மாவட்டத்துல நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, அந்தந்த மாவட்டத்துடைய டிஆர்பியுடைய இணையதளத்தை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுங்க. சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்க கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய மாவட்டத்துல தேர்ச்சி பெறல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 30 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 18 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரக்தியில இருக்காங்க. இப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா மறு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஆண்டு தேர்ச்சி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. புதிய அப்டேட் பாத்தீங்கன்னா கொடுக்கறக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசு வேலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலை தான். ஆனா கூட்டுறவுத்துறையின் கீழே இது ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையில நீங்க டெம்பரரியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்க முதல் பட்டதாரி டிகிரி எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஏதாவது உங்ககிட்ட முன்னுரிமை பட்டியல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் ஏதாச்சும் இந்த எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி கோட்டால இருந்தீங்க அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து புதிய அப்டேட் எல்லாமே வெளியிட போறாங்க. ஸோ இப்போ தயாராகி கொள்ளுங்க. ரிசல்ட் வெளியிடுறதுக்காக இன்னும் சில மணி துளிகள்ல உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமாக அனைத்து விதமான அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு ரேஷன் கடை ஷாப்போட ரிசல்ட் எப்போது வெளியிடப்பட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து டாக்குமெண்ட்டுமே திரும்பவும் வெரிஃபிகேஷன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க ப்ரொஃபஷனல் செலக்ஷன்ஸ்ல வரவங்க மீண்டும் உங்களோட டாக்குமெண்ட்டை ரெடியா வச்சுக்கோங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குண்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.